இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே கூலான நஃப்ரத்கா ஷர்பத் ஆர் ஆப்பிள் ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ஆப்பிள் ஷர்பத் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மில்க் வந்து நல்லா பாயில் பண்ணிக்க போகிறேன். மில்க் நல்லா பாயில் ஆனதும் நமக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் குங்குமப்பூ பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக இந்த பாயிலிங் மில்கில் வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு கலர் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ரோஸ் வாட்டர் இதுக்கு ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கிற டைமில் நம்ம வந்து சப்ஜா சீட்ஸை சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி வச்சுருக்க அந்த மில்க், அப்புறம் சோக் பண்ணி வச்சுருக்க சப்ஜா சீட், அப்புறம் இந்த ஷர்பத்துக்கு ரொம்பவே முக்கியமான இந்த ஆப்பிளோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கிரேட்டரில் இப்படி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆப்பிள் ஷர்பத் ஆர் நஃப்ரத்கா ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.